இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் பல காரியங்களை நம்ம நடத்துகிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நல்ல உபதேசங்கள், அற்புதமான போதனைகள், சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏன் நம்முடைய பிரச்சனைக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் நம்முடைய போராட்டத்திற்கும் காரணம் என்னென்ன காரணங்கள், எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி ஜெயிக்கலாம், நாம் விரும்பினது போல ஒரு வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளலாம், அல்லது தேவன் தம்முடைய விருப்பத்தை எப்படி தெரியப்படுத்துகிறார் என்ற காரியங்களை குறித்து அவர் அழகாய் உவமைகளாய் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளாய் அழகாய் அவர் சொல்லித் தருகிறார். பரலோகத்தினுடைய காரியங்களை இந்த பூலோகத்தினுடைய காரியங்களோடு கூட ஒப்பிட்டு இதிலிருந்து அதை காண்பித்து அநேக காரியங்களை விளக்கும்படி தேவன் விரும்புகிறார். இன்றைய செய்திக்கான வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க்கு 4:30-34. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினால் அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகை விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளால் அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்க்கிறோம், உவமைகளை அவர் சொல்லுகிறார். ஏன் உவமைகளை குறித்து சொல்லுகிறார் என்றால், உவமையினுடைய காரியத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதில் அநேக உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் பேசும்போது எவ்வளோ தூரம் அவனால் கிராஸ் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் அவனால் கேட்க முடியும், எவ்வளோ தூரம் அவன் மனசில் பதியும் அப்படின்ற அந்த அளவுகளை வைத்து தான் உங்களோட கூட பேசுகிறார். பெரிய விஷயங்களை சொன்னால் பெரிய லெக்சர் மாதிரி போட்டு பல பக்கம் பேசினா ஆள் கேட்கவே மாட்டான். முதல் 2 நிமிஷம் கேட்பான், 3ஆவது நிமிஷம் புரியலன்னு சொல்லிட்டு இது நமக்கு தெரியாத சத்தியம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். தெரிந்த காரியங்கள், ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரியங்கள் நன்றாய் தெரிகிறது, அதனுடைய காரியங்களை வைத்து பரலோக ராஜ்யத்தோடு கூட அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த 30ஆவது வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது, பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல முடியும். இந்த உலகத்தில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்கை கொடுத்தது கிடையாது. பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க இந்த உலகத்தில். பெரிய தத்துவ ஞானிகள், சயின்டிஸ்ட் என்னென்னமோ வந்தாங்க. வாழ்ந்த தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது எப்படி செயல்படுது, அது செயல்படுற விதம் எப்படி, அது யார் அதுக்கு தலைவர், யார் அதுக்கு ராஜா, இந்த காரியங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இயேசு தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சரியான வார்த்தைகள் கூட எபிரேய பதத்தில் கிடையாது. ஆனால் கிரேக்க பதத்தில் அவைகள் உண்டு. அப்போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். புதுசாக இருக்கா அவருக்கு தெரிய ராஜ்யன்றாரு, இது என்ன, அது எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னு இவருக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இயேசு இந்த உலகத்தில் ராஜாவாய் பிறப்பார் அப்படின்னு எழுதியிருக்குது. மேசியா ராஜாவாய் பிறப்பார், அவர் ராஜ்யத்தையும் நமக்கு மீட்டு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலவிதமான தீர்க்க தரிசனங்கள், பலவிதமான முன்னறிவிப்புகள் இருந்தது. இதை இவங்க என்ன செஞ்சாங்க, யூதர்கள் பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், வேதப்பாரர்கள் எல்லாவற்றையும் அவங்க ஆராய்ஞ்சு, ஆமாம் மேசியா வர்றார், உண்மைதான், அவர் ராஜாவாக பிறப்பார், உண்மைதான், அவர் ராஜாவாக வருவார், தாவீதின் வேரில் வருவார், தாவீதை மாதிரி ஆட்சி செஞ்சு எல்லாத்தையும் பிடிங்கி எப்படி தாவீது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை, தன்னப்பட்ட ஜாதி, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்த மீட்டு தருவார், எதிரிகள் எவனும் வரமாட்டாங்க, நொறுக்கி தள்ளுவார், அடித்து எல்லாரையும் உண்டுலன்னு ஆகிடுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்த காரியம் என்னென்னா, அது இப்படி அந்த காரியத்திற்கு குறித்த வெளிப்பாடுகளில் ராஜா அப்படின்னா ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் சண்டை போடணும். தன்னுடைய ராஜ்யம் அவர் கொண்டு வருகிறார், அந்த ராஜ்யத்தில் ஆட்களை சேர்க்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இது எழுத்தின்படியான ராஜ்யம் இல்லை. இவங்க எழுத்தின்படியான ராஜ்யத்தை பார்த்தா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியல. என்னடா இது, இவர் என்ன வித்தியாசமாக சொல்கிறார், இவர் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவருக்கு நிறைய பவர் இருக்குது, இவர் மேசியமாக இருக்கிறாரு, கூட்டுட்டு போய் ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ராஜாவாக்கி இவரை நமக்கு வச்சுட்டாங்க போதும், இவர் சும்மா எதிரியை வரும்போது ரோமர்களை அடித்து விரட்டி நம்மளை அடிமைத்தனத்தை மீட்டு கொடுத்துருவார், நமக்கு ஒரு பெரிய விடுதலை வாங்கி தருவார் அப்படின்னு யோசித்தாங்க.
ஆனால் இந்த இந்த காரியத்தை அவர்கள் குறித்து அவர்களுக்கு யோசிக்க தெரியல, அவர்களுக்கு அதை குறித்து அடிப்படை கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ராஜ்யத்தை நிறுவும்படி வந்தார். ஆவிக்குரிய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்கே குழம்புறார் பாருங்க, அப்படியே எப்படா சொல்கிறது இது அப்படின்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதற்கு ஒப்பிடுவோம், எதில் போய் இதை போய் டச் பண்ணும், எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அவருக்கு புரியல, அவருக்கு அப்படியே ஆதங்கப்படுறார். இது சொல்லி உங்களுக்கு இது மேட்ரை, பேசிக் மேட்ரை, அடிப்படை உண்மையை உங்களுக்கு சொல்லித்தரணும். அல்லது எந்த உண்மையினாலும் இதை திருஷ்டாந்தப்படுத்துவோம், எதை வச்சு கம்பேர் பண்ணி இதை திருஷ்டாந்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குப்பா, அந்த உலகத்தில் செயல்படுறதுப்பா, அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத விதத்தில் ஆவி மண்டலத்தில் செய்து கொண்டு இருக்கிறது என்ற காரியத்தை சொல்லித்தரணும். எப்படியாவது சொல்லித்தரணும், எப்படியாவது அவங்களுக்கு டீச் பண்ணணும், போதிக்கணும். அதை வந்து எதற்கு திருஷ்டாந்தப்படுத்துவோம். எப்படி சொல்கிறார் பாருங்கள், எப்படி அவர் ரொம்ப ஒரு வேதனைப்படுறார், ரொம்ப தாகமாக இருக்கிறார், அதுக்காக குறித்து அவர் விசனப்படுகிறார், அப்படி சொல்லணுன்னு வர்றார். இது வேதபாரர் பண்டிதர்களுக்கு இது ஒன்றும் புரியல. அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு பெரிய ராஜ்யத்தை வந்து அடிச்சு கிட்டிச்சு கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டி எல்லாரையும் தூக்கி போட்டுருவான்றார். ஆனால் உபதேசம் பார்த்தீங்கன்னா அடி வாங்குன்றாரு, இந்த கண்ணத்தை அடித்தா அந்த கண்ணத்தை காமின்றாரு, ரோமனை வேலை வாங்கினா வேலை செய்யின்றாரு, ஒரு மைல் பலவந்தப்படுத்தினா 2 மைல் போன்றாரு. அப்போ இவர் வந்து இல்லை அப்படின்னு விரும்புகிறாங்க. பிலாத்து கூட புரியல, என்னமோ செய்கிறாரு, ராஜான்றானுங்க, இவனுக்கு வந்து போட்டு கொடுக்குறானுங்க, உங்களுக்கு விரோதமாக, ரோமர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா எழுப்புறாரு, உங்கள் ராஜ்யத்தை கவுத்துருவாருன்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட சொல்ல. பிலாத்துக்கு கேட்குறான் என்ன அப்படின்னு, அவங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் என்ன ராஜாவான்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை. இப்போ இந்த உலக சம்பந்தப்பட்ட இந்த உலக நாட்டு நடப்பு மாதிரி இது நாட்டை ஆள்ற விஷயம் கிடையாதுப்பா. இது இல்லது எதிரிகளை ஆண்டு இந்த நாட்டுக்கு அந்த நாடு விரோதமாக இது எங்கள் நாடுன்னு பிரித்து எடுத்து நாடு, இது எங்கள் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதே கிடையாது, இந்த வேர்ல்டு சம்மந்தப்பட்டதே கிடையாது. அப்புறம் இது ஆவிக்கு உரிய மண்டலத்துக்குரியது, ஆவிக்குரிய காரியங்களோடு திருஷ்டாந்தப்படுத்துகிறோம். அப்போ இயேசு யூதருடைய ராஜா, இயேசு ராஜா தான், எங்கள் ராஜா, அவர் தான் கிங்கு. அந்த கிங்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்காருன்னா இன்றைக்கி இதை காட்டிலும் கொடுமையான விஷயம் ஒன்று என்னன்னா, பிசாசுடைய ஆளுகை, இருளின் ராஜ்யம். 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். இருளின் ராஜ்யம் தான் ஆண்டுட்டு இருக்குது. அதனால தான் கண்ணீர், கவலை, வேதனை, துன்பம், துயரம், இன்னும் மனப்பிரச்சனை, மானப்பிரச்சனை, இன்னும் பலவிதமான பிரச்சனை. மனுஷன் அழுதுகிட்டே இருக்கிறான், குழப்பத்தில் இருக்கான். காலையில் எழுந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவனை ஆளுகிட்டு இருக்குது. நிறைய பேர் புலம்புறாங்க, என்னையா இது, நம்ம என்னென்னமோ செய்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், நம்மளால் மேலே வர முடியலையே, நம்மளால் வந்து பெருசாக சாதிக்க முடியலையே, அல்லது நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியலையே. ஒரு பிரச்சனை தீர்க்க போனால் பிரச்சனை பெருசாக உருவெடுக்குது, இதுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி கொண்டு தவித்து கொண்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை முழுசும் அழுகையும் கண்ணி இருக்குது. இவங்க இப்படின்னா ராஜாவுக்கு இந்த நிலைமை தான். ராஜா மட்டும் நல்லாவாக இருக்கிறான், புது புது வியாதி அவனுக்கு. ஒரு செட்டிநாடு ராஜாவுக்கு ஒரு வியாதியை பற்றி சொன்னாங்க. அந்த அவருக்கு என்னென்னா, சின்ன கீரல் உண்டானா எல்லாரும் வெளியே வந்துடுவான். அதனால் அவர் பயந்து அவர் அப்படியே கூட அவர் வரும்போது, அவர் முன்னாடி வரும்போது பெரிய கார்பெட்டை போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அந்த கார்பெட் நடக்க வைப்பாங்களாம். ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன ஆணி குத்துச்சுன்னா ரத்தம்லாம் வெளியில் வந்து, அதனால் அவங்கள ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே பயந்துட்டேன். அவருக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே வேலை செய்யும். அவர் உள்ளே போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் தடவி பார்த்து எங்கேயாவது கூறான இது டேபிள் எதாவது இருக்குதா, அது ஏதாவது இல்லைன்னா அவர் ரத்தம் வந்துடணும். அப்போ அவர் ராஜா தான், ஆனால் அவருக்கு இனம் தெரியாத ஒரு எதிர்வல்லமே அவர்கிட்ட செயல்பட்டுருக்குது. அவர் சந்தோஷமாக இல்லை, பயத்தில் இருக்கிறாரு, குழப்பத்தில் இருக்கிறாரு. அவர் பாதுகாக்கிற ஆட்கள்லாம் குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க, வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு பெரிய குழு அமைச்சு அவர் தன்னை பாதுகாத்துக்கள்படி போராடி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் ராஜ்யம் அப்படியே பெரிய பதவியும் பெரிய பணமும் கிடச்சிட்டா, நீ பெரிய ஆளுகை கிடச்சிட்டா, நீ பெரிய ஆள் கிடையாது. உனக்குள்ள பல வியாதி இருக்குது, பல சொல்கிறது, பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான், கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான், கஷ்டோடு வாழ்ந்துருக்கான். காரணம் என்ன, பிசாசு இந்த உலகத்தில் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் வந்து மனுஷனை படைச்சு மனுஷனையும் ஆண்டு கொள்ளும்படி இந்த உலகத்தில் வச்சார். வச்ச உடனே நீ எல்லாத்தையும் ஆண்டுக்குப்பா, எல்லாத்தையும் எடுத்துக்குப்பா, நீ உன் விரும்பினதை செய்ப்பா, சந்தோஷமாக இருப்பா, என்கிட்ட பேசுப்பா, நம்ம குடும்பத்தில் நான் தலைவராக இருக்கிறேன், பிரச்சனைனா என்கிட்ட வாம்பா, நம்ம ஒரு குடும்பமாக இருக்கலாம், நீ ஆளுகை செய்ய, நான் அதை ரசிக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இவன் என்ன பண்ணால், இப்போ தேவனுடைய பேச்சை விட்டுட்டு பிசாசுடைய பேச்சை கிட்டதுனால பிசாசு இந்த உலகத்தில் வர வச்சுட்டான். அவன் வந்து இது பொய்யா நிரப்பி அவனுக்கு சில வல்லமைகள் இருக்குது, அவனுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரம் வச்சு மனுஷனை தன்னுடைய காலின் கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு அவனை அழ வச்சுட்டு இருக்கிறான், வேதனைப்படுத்திட்டு இருக்கிறான். இதுதான் இப்போ என்னன்னா, இப்போ மறுபடியும் இந்த பிசாசின் ராஜ்யம், மறுபடியும் எதிரியின் ராஜ்யம். இவங்க சொல்கிற ரோமர்கள் எதிரியால் ஆண்டவர் நினைக்கல. ரோமர்கள் எதிரிகள் கிடையாது.
இவங்க நினைக்கிறாங்க ரோமரில் இல்லை, உனக்கு எதிரி பிசாசு, உன்னுடைய சத்துரு பிசாசு, உன்னை ஆண்டு கொண்டு இருப்பது சத்துரு. இந்த உலகம் முழுவதும் சத்துரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். சத்துரு தன்னுடைய வல்லமையை காமிச்சு ஜனங்களை தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சு அவங்கள தற்கொலைக்கு நேராகவும் பல விதமான சூழ்நிலைக்கு நேரம் நடத்திட்டு போகிறான். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? ராஜாவாக பிறகுறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக பிறந்தார்னா எதில் ராஜார்? பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவை அவர் பிறக்கிறார். பரலோகத்தின் பிரதிநிதியாக பிறக்கிறார். பரலோகத்தினுடைய காரியங்களை எதிர் வல்லமைகளையும் பலவிதமான கிருபைகளை பெற்றுக்கொண்டவராக இந்த உலகத்திலே அவர் வருகிறார். அப்போ வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். அவர் சொல்கிறார், போய் மனம் திரும்புகள். நீங்கள் போய் அவர் சீஷர் சொல்கிறார், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது. டேய் பயப்படாதரா, நீ கஷ்டப்படாத, நீ கவலைப்படாத, மனம் திரும்பு, மனசை பக்கம் திருப்பி பாரு, மனசு திறந்து பாரு, மனசில் உள்ளுக்குள்ளே பாரு, ஒரு பரலோக ராஜ்யம் வந்துருச்சுடா, நீ திரும்ப இந்த பக்கம் திரும்ப, பரலோக ராஜ்யம் திரும்ப, பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமைக்கு உன் மனசை திருப்பு, பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தாந்தத்துக்கு நீ வா. வந்துட்டுனா உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சத்துருவை, உன் கண்ணுக்கு தெரியாத, உன்னுடைய அறிவுக்கு புலப்படாத, உன்னுடைய அறிவுக்கு மேலான ஒரு விஷயத்தை நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த வசனங்களுடைய கோட்பாடாக சொல்லி கொண்டு வருகிறது. அப்போ அதை கம்பேர் பண்ணுறது பலவிதமான காரியங்களை அவர் கம்பேர் பண்ணுறார். எதுக்கு திருஷ்டாந்தப்படுத்த பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓமைகள் அங்கே சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொரு ஓமையும் பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுது என்ற காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு 31ஆம் வசனத்தில், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். எல்லாம் கவனிங்க. இப்போ நம்ம கடுகு செடி பற்றி கடுகை பற்றி இப்போ கம்பேர் பண்ணுறார். கடுகு சொல்கிறாரு, இப்போ ஒரு கடுகு விதை ரொம்ப சின்னது, பார்த்துருக்கியா? அவ்வளோன்னு இருக்குது கடுகு விதை, ரொம்ப இது நம்ம ஊர் கடுகோட இந்த இஸ்ரேல் தேசத்து கடுகு ரொம்ப சின்னதாக இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. நான் பார்த்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை போயிட்டு நீ அதை என்ன செய்கிற, அது ரொம்ப சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அதை விதைச்சிட்டின்னா, அதை கொண்டு இதில் போட்டுட்டின்னா அது வளருது. எப்படி வளருது? சகல பூண்டுகளிலும் பெரிதாகுது. ஆகாயத்து பறவைகள், வெளியில் இருக்க பறவைகள்லாம் அங்கே பழங்களை சாப்பிட்டு இலைப்பார் நல்ல நிழலோடு வரும், அதனுடைய நிழலில் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளை விடும் என்றார். இதை சொல்லிட்டார். இதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் விளக்க போகிறோம். ஒரு நீதிபதி இருந்தாராம். நீதிபதி காலையில் அந்த கடுகு விதை குறித்து அவர் படித்திருக்கிறார் வேத வசனத்தில். இதனால் கடுகு விதை அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அர்த்தம் விலகலை. சரி சொல்லிட்டு லஞ்ச் டைமில் ஒரு சேரை போட்டு சைடில் காற்று வருதுன்னு உட்காந்து அப்படியே கண்ணை அப்படியே ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கிறார். அப்போ 2 ஃபார்மர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்களாம், 2 குடியானவர்கள், ரொம்ப விவசாயிகள் 2 பேர் பேசிட்டு இருந்தாங்களாம். அவன் ஒருத்தன் சொன்னான்னா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு, இதே மாதிரி நான் விதைக்கிறதுக்காக கோதுமைலாம் விதைக்கிறதுக்காக மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போனேன். அது விதை நெல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து மூட்டையில் வச்சுருந்தேன். மூட்டையில் வச்சுட்டு விதைச்சேன். ஒரு வாரம் கழித்து போய் பார்த்தாக்க அங்கே பார்த்தா கடுகு செடி வளர்ந்துருந்தது. என்னடா அது கடுகு செடி வந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாக போச்சு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படி அலசும் போது தான் தெரிஞ்சது, ஏற்கனவே ஒரு மூட்டையில் கடுகு விதை கொஞ்சம் இருந்துச்சு, அதை கவனிக்கலை. அதுக்கு மேலே அந்த கோதுமையை விதையை வாங்கிட்டு நிரப்பிட்டு அதோட சேர்த்து வச்சுட்டேன். கடுகு விதையும் கலந்து போய் அதை விதைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நான் உடனே பக்கத்தில் இருக்க விவசாயி சொன்னேன்னா, ஏன் நீ உனக்கு நல்லா பார்த்துருக்கூடாதா, உனக்கு தான் தெரியாதா, கடுகு விதை ரொம்ப சின்னதாக இருக்கும், உனக்கு கண்டுபிடிக்க முடியாது, கலந்து விதைச்சிட்டேன்னா அப்புறம் கடுகு தான் வளரும். அது ரொம்ப இதனுடைய வளர்ச்சியை இதால் கட்டுப்படுத்த முடியாது. அது சாதாரணமாக வளராது, வேகமாக வளரும். இதெல்லாம் 4 அடி 3 அடி வளரும். அது மரம் மாதிரி 18 அடிக்கு போகும். 18 அடிக்கு போகிறது இல்லாமல் ஒரு பெரிய மரமாக மாறிடுச்சுன்னா 18 அடி 20 அடி அகலத்துக்கு மாறிடுச்சுன்னா ஃபுல்லாக அங்கே ஷேடு இதெல்லாம் வந்துடும், நிழல்லாம் வந்துடும். எந்த செடியும் செத்து போயிடுமே. இப்போ லேண்டு வேஸ்ட் ஆகிடுச்சே, ஏன் கவனமாக இருக்கக்கூடாதான்னு சொன்னாராம். அப்போ தான் அவருக்கு ரொம்ப பொறித்தட்டின மாதிரி இருந்துச்சான். என்னடா இது இப்படி ஒரு பயங்கரமான காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். பாருங்கள், ஆண்டவர் திரும்ப அவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். கடுகு விதைன்றது தேவனுடைய ராஜ்யம்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பெருசாக கொண்டு போய்ட்டு உன்னை பெரிய பதவி பண்ணி பெரிய லெவலில் செக்யூரிட்டி கார்டு, அந்த கார்டு இந்த கார்டெல்லாம் எந்த கார்டும் போகிறதில்ல. இப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசுடைய ராஜ்யத்துக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏசு அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டார். அடி தான், அவனுக்கு அடித்து துரத்துறன்னு விரும்புகிறார். அவன் எங்கெங்கெல்லாம் ஆளுகை பண்ணானோ அந்த ஆளுகையெல்லாம் நொறுக்கி போட்டு ஆளுகையை மெதிச்சு போட்டு அவனை ஜனங்களை மீட்கணும். அதுதான்
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சித்தமாக இருக்கிறது. அநேகர் சொல்கிறாங்க, நான் எப்படியாவது ஆண்டவரே என்ன ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள நான் போகிறேன்றாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், பரலோக ராஜ்யம்தான் அது பரலோகத்தில் இருக்குது, இது மேலே இருக்குது, செத்தப்புறம் போகிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் இல்லை, அப்படிலாம் கிடையாது. வேத வசனம் அப்படி சொல்லலை. இவர் அப்படி சொல்லியிருந்தா அப்படியே ஜெபம் கற்றுக் கொடுக்கும்போது இப்படி சொல்கிறாரு, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் உனக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அங்கே தேவ சித்தம் நிறைவேற்றுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு எந்த தடையும் கிடையாது. யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அது மேலான அதிகாரம். அது என்ன நினைக்குது அதுதான் செய்யும். அது சுப்ரீம் கோர்ட்டு, அது சுப்ரீம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் மேலே கவர்மெண்ட்டு. பரலோகம் டிசைட் பண்ணிடுச்சுன்னா அது டிசைட் பண்ணிட்டோன்னா பூமியை தூக்கி அந்த பக்கம் போனாங்கன்னா போட்டுடும், சந்திரனை தூக்கி இந்த பக்கம் வைனாலும் வச்சிடும். அது டிசிஷனில் அண்ட சராசரங்களும் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, எப்போ நீ கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்ட, இப்போ நீ என்ன பண்ண, பரலோக ராஜ்யம் போகிறத பற்றி யோசிக்காத. அதுக்காக ஒன்று நான் தெரிஞ்செடுக்கல. ராஜ்யத்தினுடைய அந்த காரியத்தை குறித்து பல விதங்கள் அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். அப்போ சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுதுன்னா பூமியில் பரமண்டத்தில் என்ன சித்தம் செய்யப்படுறது, அங்கே எப்படி சித்தம் செய்கிறது போல் அந்த தேவனுடைய சித்தம் என்ன, மனுஷன் நல்லா இருக்கணும், மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மனுஷன் சமாதானமாக இருக்கணும், மனுஷனுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் அவன் அனுபவிக்கணும். ஒரு தகப்பன் பாருங்கள், தன்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்கும், அவன் சமாதானமாக இருக்கிறத குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்காக தான் அவன் பிரயாசப்படுவான். அவனை படிக்க வைக்கிறது, அவனை டிசிப்ளின் பண்ணுறது, அவனை ஒழுங்குபடுத்துறது, அவனுக்கு வேண்டிய காரியங்களை சொல்லித்தர்றது, கூப்பிட்டு சொல்லிக் கொடுப்பான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆளாக வரணும், அவன் ஆளுகை அவனுக்குள்ள அவன் ஆளணும், அவன் சமாதானமாக இருக்கணும், அவன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும் என்பது ஒரு சாதாரண தகப்பனுடைய அது நோக்கமாக இருக்கிறது. அதுதான் தகப்பனுடைய சித்தம். அதே போல் பரம தகப்பன் இந்த உலகத்தெல்லாம் நேசிக்கிறேன், உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட அந்த தேவாதி தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அனைத்து ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் வைத்திருக்கிறார். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகி ஒருத்தன் வரான். ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அந்த குஷ்டரோகிகள் கேட்குறாங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்றான். உடனே ஆண்டவர் சொல்ல, எனக்கு சித்தம் உண்டு. பரலோகத்துடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யம் அவர்கள் வந்துடுச்சு. அவர் சொல்லிட்டார், நைட்டு ஜோம் பண்ணிட்டே சொல்லிட்டார், பரலோக ராஜ்யம் வருவதாக. பரலோகம் அப்படியே இறங்கி அத்தாரிட்டி பவரோடு இருக்குது. ஒரு ஒழுங்கின்மை, ஒரு குஷ்டரோகம், ஒரு கொடுமையான வியாதி, அருவருக்கத்தக்க வியாதி, ஜனங்கள் பார்த்து ஒதுங்கி போகிற வியாதி, எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ சுகப்பான குழப்பத்தில் இருந்திருப்பான். இயேசு சொல்கிறாங்க, தொட்டு சுகமாக்குங்கன்றான். பரலோகம் ராஜ்யம் என்னை தொடட்டும், பரலோகத்தினுடைய வல்லமை என்னை தொடட்டும். அது சித்தம் இருக்குதா பரலோகத்தை? சித்தம் நிறைய பேர் பரலோக ராஜ்யம் சுத்தமாக உன் மேலே எதுக்கும் அக்கறை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, மிகுந்த அக்கறையோடு இருக்கிறது. உன்னுடைய வியாதிக்காய் பரிதபித்துக் கொண்டு இருக்கிறது, உன்னுடைய இயலாமைக்காய் அவர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் சொன்ன, எனக்கு சித்தம் உண்டு. எப்போ வந்ததே அதுக்கு தான். நீட்டி அவனை தொடராரு, முழுவதும் சுகமாக்குறாரு. அவன் சந்தோஷமாய் ஓடி போகிறான், சந்தோஷமாக இருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான காரியம். இதுதான் பரலோக ராஜ்யம். பரலோகத்தில் என்ன சித்தம் செய்யப்பட்டிருக்கிறதோ அது இந்த பூலோகத்தில் செய்யப்படணும், அது நடத்தப்படணும் என்பதே தேவன் விரும்புகிறார். சரி, அடுத்த பாயிண்ட் வருவோம். அப்போ சின்ன விதைன்னா பரலோகத்தினுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது ஒரு சின்ன பாயிண்ட்டு. ராஜ்யம் வருவதா என்றது ஒரு சின்ன விஷயம். அந்த ராஜ்யத்துக்குரிய அறிவையும் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தையும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அந்த ராஜ்யத்தினுடைய தலைவராக இருக்கிறார், அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். ராஜா யாருக்கு விருப்பம் கொடுக்குறாரோ அதை அவர் கொடுக்குறார். இந்த வசனம் சொல்லுது, எவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர் என்று எனப்படுவார்கள். உன்னை புத்திரன், உன்னை குழந்தை ஆகிட்டேன். சும்மா குழந்தை ஆகிட்டேன்னா ஏதோ அடாப்ட் பண்ணிட்டு இல்லை, ஏதோ ஒரு குழந்தைன்னு அனாதை குழந்தை தத்தெடுக்கிற மாதிரி இல்லை. உன்னை தத்தெடுத்துட்டாருன்னா உன்னை ராஜாவாய் பிரகடனப்படுத்திட்டு, அது ராஜாவுடைய பிள்ளையாய் பரலோகம் பிரகடனப்படுத்தி உன்னை ஆளுகை செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கத்தினராய் தேவனுடைய ஆளுகையை, பரலோக ஆளுகையை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியாது. உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் அதனுடைய சித்தாந்தம், அதுதான் அதனுடைய வழி. அப்போது நான் என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்தை இங்கே கொண்டணும். முதல்ல அது பரலோகத்தினுடைய சித்தம் எனக்கு புரியணும்.
பரலோகத்துடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியணும். பரலோகம் இப்படிப்பட்ட விருப்பம் வச்சுருக்குதான்னு எனக்கு தெரிஞ்ச பிற்பாடு அந்த பரலோகத்தினுடைய சித்தத்தை நான் அறிந்து கொண்டு பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தை பிரகடனப்படுத்தணும், அதை நான் உபயோகப்படுத்தணும், அதை நான் செலுத்தணும். அந்த அதிகாரத்துறையை நான் படி செயல்படும் பொழுது எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டது, நான் விடுதலையாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலிமா அவங்களையும் கொண்டு வந்து அவங்க அந்த உலகத்தை அனுபவிக்க, சந்தோஷப்பட, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வகை செய்கிறார். இதுதான் இதனுடைய காரியம். இன்னும் இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 33-36 வசனங்களில் இயேசு பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு கால் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். 36வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாக இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி, மேலும் 10வது மத்தேயு 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கவனிங்க. இப்போ அவர் மனதுருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். தேவனுடைய ராஜ்யம் பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, அங்கே மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாக இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அடிப்பட்டது. அப்போது அவங்க மேலே ரொம்ப மனதுருகிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை இப்போ தான் அங்கே தான் முன்னாடி தான் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இதுதான் ஏன் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து நீ விதைச்சின்னா அது உனக்குள்ளே வந்துச்சுன்னா அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது நம்ப ஆரம்பிச்சுன்னா அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம்னா என்னென்னா பவர் அண்ட் அத்தாரிட்டி, அப்போ அதிகாரமும் வல்லமையும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 12 பேரை கூப்பிட்டு ராஜ்யம்னாவே என்னென்னா ஒரு ஆளை டெப்யூட் பண்ணுவாங்க, அதிகாரத்தை கொடுத்துறேன், போப்பா இந்த சைடெல்லாம் உனக்கு தான், நீ நினச்சா யாரை வேணால் ஷூட் பண்ணலாம், நீ யாரை வேணால் இது பண்ணலாம், யாரை வேணால் நீ உள்ளத்துக்கு போடலாம், உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை வழங்குவது தான் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம். ராஜ்யம்னா அதிகாரத்தை கொடுப்பதற்கு அதற்கு பவர் இருக்குது. விருப்பப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணி இந்த பவர், இந்த அத்தாரிட்டி, நீ ஐபிஎஸ் வந்துட்டியா, உனக்கு இந்த அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு வகையறுக்கப்படுகிறது. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ராஜ்யம் அப்படியே செயல்பட ஆரம்பிக்குது. அவர் சொல்கிற பாருங்கள், ராஜ்யத்தினுடைய தலைவர் ஒளியின் ராஜ்யம் வருது. பிசாசுடைய ராஜ்யம் உலகத்திலே ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. உன்னையும் ஆளுகை செய்கிறது, உலகத்தையே அது கண்ட்ரோலில் வச்சுருக்குது. இப்போ அந்த ஆளுகையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உன் தரித்திர நிலைமை, உன் கடன் பிரச்சனை, உன் பலவிதமான சூழ்நிலை எல்லாவற்றிலிருந்து வெளியே வரும்படி தேவன் தம்முடைய வல்லமை உனக்குள்ளே கொடுக்குறார், அதிகாரத்தை கொடுக்குறார். சீஷலை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தும் சகல விதமான வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் என்ற வார்த்தை கிரேக்க பதத்தின்படி வல்லமையும் அதிகாரமும், அத்தாரிட்டி அண்ட் பவர். தமிழில் ஆங்கிலத்தில் 2 பதங்கள் சொல்லப்படுகிறது. பவர் அண்ட் அத்தாரிட்டின்னு தான் இருக்குது. தமிழில் அதிகாரம் வல்லமை 2 வார்த்தைகளை பிரிச்சுருக்காங்க. தமிழ் பல இடங்களில் சொல்லும்போது வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது, பல இடங்களில் அதிகாரம்னு. அதிகாரமும் வல்லமையும் சேர்ந்த ஒரு அதிகாரத்தை உனக்குள்ளே தருகிறார். தந்துட்டு அசுத்தாவியில் துரத்துறது, நீ வந்தால் ஓடணும், துரத்துறதுனா அடித்து விரட்டுறது, பின்னிட்டு பார்க்குறது, அது நிற்க முடியாமல் ஓடுறது. ஐயோ செய்வனை வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டா யார் எது வச்சான்னு தெரியல, எல்லாத்தையும் துரத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீ போய் நின்னா போதும், ஓடுறது எழுத்து நிலுங்கன்றார், போய் நின்னா போதும், ராஜ்யத்தினுடைய உனக்கு அதிகாரம் பரலோக கவர்மெண்ட்டு சீல் அடித்து உனக்கு கொடுத்துருக்குது. உன்னை அவன் தொட முடியாது. வர்றதுக்குள்ளே அங்கே 11,000 தூதர்கள் அப்படியே பவுஞ்சா இறங்குவாங்க, உன்னை பாதுகாக்கும்படி அவங்க வைப்பாங்க. அந்த பரலோகம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் உன்னை. நம்ம ஊர் கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. பரலோக கவர்மெண்ட் எப்போயுமே அலர்ட்டு, 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்ருக்கோம், 24 மணி நேரம் விழிப்பாக இருக்கும். அப்போ ஒன்றை செலக்ட் பண்ணிட்டோன்னே நீ போடா அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவங்க போய் புறப்பட்டு போகிறாங்க. 2 பேராக போகிறாங்க. ஒரு பெரிய கலக்கிட்டு வராங்க. அசுத்தாவில் துரத்துறாங்க,
சகல வியாதி, அவங்களால குணப்படுத்த முடியாத வியாதியே கிடையாது. சகல நோய்கள் எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க. அவளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அருமையாக பாருங்கள், நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இயேசு மூலம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, உங்களை சும்மா அப்படியே வச்சுக்கின்னு பொம்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு விரும்பலை. உங்களை சிப்பாயா, உங்களை மினிஸ்டரா, உங்களை ஊழியக்காரனா, பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக உங்களை செலக்ட் பண்ணுறாரு. ஏசப்பா கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. போப்பா போய் நில்லுப்பா, ஒழுங்கும் குழப்பமும் பலவீனம் நிறைந்த அந்த உலகத்துக்குள்ளே நான் அனுப்புகிறேன். அடித்து நொறுக்கு போனார். பெரிய பெரிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கல, அரசியல்வாதி ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காருப்பா, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ தான் அந்த ஆசீர்வாதத்தை, பரலோக ஆசீர்வாதத்தை பிட்டு அவனுக்கு தரணும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிலைமை கூட. சரி, நான் அந்த கடுகு ஓமைக்கு திரும்பி வருகிறேன். அது சின்னதாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த பரலோக ராஜ்யம் மனசில் தோன்றுகிற ஒரு சின்ன ராஜ்யமாக உன் மனசுக்குள்ளே ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. அந்த ராஜ்யம் பாருங்கள், உன் மனசெல்லாம் ஆட்கொள்ளுது, மனசெல்லாம் நிறைந்திருக்கிறது. இல்லை, உன் மனசில் இருக்கிற கவலைகள் ஓடிப்போகுது, பிரச்சனைகள் ஓடிப்போகுது, போராட்டங்கள் ஓடிப்போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த கடுகு கடகடன்னு வளரும், சகல பூண்டுகளும் பெருசாகிடும். இப்போ நீ ஒரு பூண்டு இருக்குது, ஒரு மரம் இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் வளர்ந்துச்சுன்னா இதால் நீ தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது. இயேசுன்ற ஒரு தேவனிடத்தில் விசுவாசம் வச்சிங்கன்னா அந்த விசுவாசத்தினுடைய அதிகாரங்கள் அப்படியே வளர ஆரம்பிக்கிறது, வல்லமைகள் வளர ஆரம்பிக்கிறது, அதிகாரங்கள் செயல்படக்கொண்டே இருக்கிறது, கட்ட கட்ட கட்டன்னு வளருது. பாருங்கள், சகல பூண்டுகளை ஊரில் எந்த பூண்டும் எப்படிப்பட்ட பூண்டும் இதுக்கு நிகராக வளர முடியாது. அவ்வளோ வளர்ச்சி, ரொம்ப குயிக்காக வளருது, வேகமாக வளருது, பெருசாக வளருது. அப்போ பெருசாக வளர்ந்த போது அப்படியே நிழல், அந்த கடுகு மரம்லாம் பார்த்திங்கன்னா, கடுகு மரம் நிழல் கூட காமிக்கிறேன். கடுகு மரம், இந்த கடுகு மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கடுகு மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கடுகு மரம் பாருங்கள், இவ்வளோ பெருசாக வளர்ந்தான். சகல பூண்டு எதாவது நிற்க முடியுமா? வளர்ச்சி அபாரமானது, வளர்ச்சி வேகமானது, வளர்ச்சி அசுரத்தனமானது. அந்த வளர்ச்சி ஒரு சக்தியாலும், ஒரு பூண்டுனாலும், ஒரு புல்லுனாலும் அது நிறுத்தவே முடியாது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். உனக்கு இயேசுக்கிட்ட வந்துட்டு அவர் வசனத்தையும் ராஜ்யத்துக்கு உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா, அந்த ராஜ்யம் மனசில் ஆரம்பித்து இருதயத்தை ஆக்கிரமித்து அது ஆத்மாவெல்லாம் நிறைஞ்சி அப்படியே வெளியில் போய் எல்லாத்தையும் நிரப்பப்பட்டு அது வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். அது மேலே வளர்ந்துடும். அதுவும் இல்லாமல் அது கீழே இருக்கிற புல் பூண்டுலாம் செத்து போயிடும் நிழலில், அதுங்கெல்லாம் வளரவே முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பிடும்? நீ சின்னது தான்ப்பா, நீ சின்னவன் தான்ப்பா, ஆனால் உன்னை சின்னவனை பலத்த ஜாதி ஆக்குன்ற, நீ சின்னவன் தான். உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அதிகாரம் விசேஷமானது. டாக்டரும் கூட படித்தவங்க செய்ய முடியாத நீ செய்வ. அந்த டாக்டர் குணப்படாத வியாதி எத்தனையோ இருக்குது, ஆனால் நீ போனீங்கன்னா அந்த வியாதி ஓடுது, பிசாசு ஓடுது. எந்த மனுஷனாலும் பிசாசை துரத்த முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்தினான ஒன்னால் மட்டும்தான் அந்த பிசாசை துரத்த முடியும். ஒன்றை பார்த்தா தான் அது பயப்படும், ஒன்றை பார்த்தா தான் அலறி துடிச்சு அது வெளியே ஓடுறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் சகல பறவைகளும் கூடு கட்டும் பாருங்கள். அது கிளைகள் விட்டுருக்கு பாருங்கள். அந்த கடுகு மரம் வளர்ந்து இது மாதிரி கிளை எவ்வளோ பெரிய கிளை விட்டுருக்கு பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு அழகான பஞ்சு வர்ண கிளி உட்காந்துருக்குது. அப்படி உட்காந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. நிழலில் தரும் அவ்வளோ நிழல் ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப இளைப்பாறுதலை தருகிற அந்த நிழல்னா ஒரு இளைப்பாறுதல், நிழல்னா ஒரு சுகம், நிழல்னா ஒரு சமாதானம். அப்போ ஒன்று என்ன பண்ணுற, தேவனுடைய ராஜ்யத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டன்னு வளர்ந்து பறவைகள்லாம் உள்ளே வரும் அப்படின்னு போட்டிருக்குது. பறவைகள்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, நான் பார்த்திங்கன்னா பறவைகள் அப்படின்னு சொல்லப்படும் போது நம்ம தேசிய பறவை, இந்தியாவுடைய தேசிய பறவை என்ன? அது மயில். அமெரிக்காவுடைய தேசிய பறவை என்னன்னா இது கழுகு. இப்படி ஒவ்வொன்று காக்காய்க்கான ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பறவைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரான்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குருவி. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் பாருங்க, நீ தேவனுடைய ராஜ்யம் நீ இருக்கிற இடத்துல, நீ வெளிநாட்டுக்கு தேடி ஓட தேவையில்லை. நீ இருக்கிற இடத்துல வெளிநாட்டு பறவைகள்லாம் உள்ள வரும். அதனுடைய அர்த்தம் என்ன? சகல நாடுகளிலிருந்து ஆட்கள் உன்னை தேடி வருவாங்க. இருக்காரா, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலன் வேணும், எனக்கு தேவனுடைய வார்த்தைகள் வேணும், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தொடுதல் உண்டாகணும், எனக்கு வல்லமையை நான் ருசிக்கிறோன்னு சொல்லிட்டு
பல நிறைய ஊழியக்காரர்கள் பார்க்குறோம். ஒன்றும் இல்லாமல் தற்கொலைக்கு நேராக போன ஊழியக்காரர்கள், தன் வாழ்க்கையை இழந்து போன ஊழியக்காரர்கள், அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொண்டு அவர் மூலியமாக தேவன் கிரியை செய்யும் போது அது பெருசாக கிளவிடுது. அது பல தேசத்துலேருந்து ஆட்களை அட்ராக்ட் பண்ணுது, ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுது, அது கவர்ந்து இழுக்குது. இங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், சரீர விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க தேடி வேடி வந்து அந்த கிளைகளில் உட்கார்வார். எப்பேற்பட்ட ஒரு தரிசனம், எப்பேற்பட்ட தேவனுடைய சித்தம், எப்பேற்பட்ட தேவனுடைய அநாதி தீர்மானம் இருக்குது பாருங்கள். நீ சாதாரணமாக தெரிந்து கொள்ளலை. மகனை மகளை பயந்துட்டு இருக்கிறியா, கலங்கிட்டு இருக்கியா, கடுகு விதையாக அந்த கடுகு விதை போல நீ இருக்கிற. உன்னை விதைச்சு தேவனுடைய ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கி அதை சொல்லிவிட்டு நீ பெருசாக வரும்பொழுது அது கிளவிடும். அநேக ஆட்கள் வந்து உங்கள்கிட்ட இளைப்பாறுதலை கண்டடைவாங்க, அங்கே சுகத்தை கண்டடைவாங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்வாங்க, விடுதலை அனுப்பிவார்கள், தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் தான் விரும்புகிறார். கடுகு இந்த தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதை பாருங்கள், எப்படி அதை சொல்கிறாங்க, திஷ்டாந்தப்படுத்துகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லி தருகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு விதமாக இருக்கிற ராஜ்யத்தை உனக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இரு. அது வளரும். எந்த நோயோ வியாதியோ பிரசாசோ போராட்டமோ செய்வனியோ மந்திரமோ பலவிதமான பிரச்சனை, எந்த பவரும் அதோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ வளருவாய், ஓங்கி வளருவாய், நீ சமாதானமாக இருப்பாய். நீ ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதம் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அநேக ஆயிரங்கள் லட்சங்களுக்குள்ள உன்னை தேவன் ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதை எல்லளவும் மறந்து போகாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.